நீங்கள் உங்கள் போனை எடுக்கிறீர்கள், மணி என்ன என்று பார்ப்பதற்காக மட்டும்தான் அந்த திரையை ஆன் செய்கிறீர்கள். ஆனால் அங்கே ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் ஐகான் சிவப்பாக மின்னுகிறது இல்லையா? ஆமாம், கண்கள் தானாகவே அதை பார்க்கின்றன. சரியாக சொன்னீர்கள். விரல்கள் தானாகவே அதை தொடுகின்றன. ஒரு வீடியோ, பிறகு இன்னொரு வீடியோ, அதன் பின் ஒரு மீம் என்று ஆரம்பித்து நிமிர்ந்து பார்த்தால் 45 நிமிடங்கள் கடந்திருக்கும். மணி என்ன என்று பார்க்க வந்த நீங்கள் உங்கள் நேரத்தையே தொலைத்திருப்பீர்கள். உண்மையிலே இது பலருக்கும் நடப்பதுதான். அந்த 45 நிமிடங்களை நாம் திட்டமிட்டு செலவழிக்கவில்லை. அதுதான் கேள்வி. உங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை என்றாலும் எப்படி இது நடந்தது? உங்கள் விருப்பமில்லாமல், உங்களை அறியாமலேயே உங்கள் மூளை எப்படி ஹேக் செய்யப்பட்டது? இதற்கு பின்னால் ஒரு பெரிய அறிவியலே இருக்கிறது. ஆமாம், இந்த அறிவியலையும் உளவியலையும் புரிந்து கொள்ள நாம் இன்று 2000 வருடங்கள் பின்னோக்கி பயணிக்கப் போகிறோம். அறத்துப்பாலில் உள்ள நீத்தார் பெருமை அதிகாரத்தில் எழுதப்பட்ட ஒரு ஒற்றை வரி இன்று உலகையே ஆட்டிப்படைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் அடிமைத்தனத்திற்கும் நம் உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கும் எப்படி ஒரு துல்லியமான தீர்வை கொடுக்கிறது என்பதைத்தான் இன்று நாம் அலசப்போகிறோம். கண்டிப்பாக. நாம் விவாதிக்கப் போகும் அந்த திருக்குறள் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை தெரிவான் கட்டே உலகு என்பது. இதன் மேலோட்டமான அர்த்தம் பலருக்கும் தெரிந்திருக்கலாம். அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய 5 புலன்களின் தன்மையை அறிந்தவனின் கட்டுப்பாட்டில்தான் இந்த உலகம் இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதை வெறும் ஒரு அறவுரையாக பார்ப்பதை விட கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக பார்க்கலாமா? நிச்சயமாக. மனித மூளை என்பது எலும்புகளால் ஆன ஒரு இருண்ட அறைக்குள் அடைப்பட்டு கிடக்கும் ஒரு உறுப்பு. அதற்கு வெளியில் என்ன நடக்கிறது என்று நேரடியாக தெரியாது. அது உலகோடு தொடர்பு கொள்ள பயன்படுத்தும் 5 வழிகள்தான் இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இருண்ட அறைக்குள் இருக்கும் மூளை. இந்த உருவகம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆமா, இந்த 5 வைத்துக்கொண்டுதான் மூளை ஒரு மாய உலகத்தையே தனக்குள் கட்டமைக்கிறது. இதை நேர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வைக்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த 5 புலன்களையும் வெறும் டேட்டா கேபிள்கள் என்று வைத்துக் கொள்வோம். இன்டர்நெட்ல இருந்து எப்படி தகவல்கள் கேபிள் வழியாக கம்ப்யூட்டருக்கு வருகிறதோ அதுபோலதான். மிகச் சரியான ஒப்பீடு. கண்கள் வழியாக ஒளியும் வண்ணங்களும் டேட்டாவாக உள்ளே செல்கின்றன. காதுகள் வழியாக சத்தத்தின் அதிர்வுகள் டேட்டாவாக போகின்றன. மூளைக்கு அந்த டேட்டாவை ப்ராசஸ் செய்ய மட்டுமே தெரியும். அப்படியென்றால் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவை பார்க்கும்போது திரையில் மாறும் வண்ணங்களும் வெளிச்சமும் கண்களுக்குள் வெறும் டேட்டாவாகத்தான் செல்கிறது. ஒரு நிமிஷம். அப்படியானால் அதில் என்னை கட்டிப்போடும் அந்த மேஜிக் எப்படி நடக்கிறது? அந்த மேஜிக் மூளையின் பரிணாம வளர்ச்சியில் இருக்கிறது. அதாவது பல லட்சம் ஆண்டுகளாக மனிதன் காடுகளில் வாழ்ந்தபோது இனிப்பான சுவை என்பது அவனுக்கு சக்தி தரும் பழங்களை குறித்தது. ஓ, அதனால் சுவை என்ற டேட்டா வந்தவுடன் மூளை விழித்துக் கொள்கிறதா? சரியாக பிடித்தீர்கள். உடனே மூளை டோபமைன் என்ற ரசாயனத்தை சுரந்து இன்னும் சாப்பிடு, இது உன்னை உயிரோடு வைக்கும் என்று தூண்டியது. சலசலவென்ற ஓசை கேட்டால் அது ஆபத்தான மிருகமாக இருக்கலாம் என்று கார்ட்டிசால் என்ற அழுத்த ஹோர்மோனை சுரந்து நம்மை தப்பியோடச் செய்தது. ஆக இந்த 5 புலன்களும் கொடுக்கும் டேட்டாவுடன் நமது உயிர் வாழ்வதற்கான ரசாயனங்கள் மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. 100% உண்மை. இன்று நாம் காடுகளில் இல்லை, ஆனால் நம் மூளை இன்னும் பழைய சாஃப்ட்வேரில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அட, அப்படியென்றால் ஒரு மெசேஜ் ஓசை கேட்டாலோ அல்லது ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒளியை பார்த்தாலோ மூளைக்கு அது ஒரு முக்கியமான டேட்டாவாக படுகிறது. உடனே டோபமைனை சுரக்கிறது. நீங்கள் அந்த உணர்வுக்கு அடிமையாகிறீர்கள். இதுதான் நடக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியென்றால் என் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போனோ அல்லது என்னை சுற்றி இருக்கும் விளம்பரங்களோ நேரடியாக என்னை அடிமையாக்கவில்லை. அவை என் கண்களையும் காதுகளையும் பயன்படுத்தி எனக்குள்ளே இருக்கும் ரசாயனங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கின்றன. ஆமாம், அதனால்தான் நாம் ஒரு பொம்மை போல செயற்படுகிறோம். சரி, இதற்கு வள்ளுவர் என்ன தீர்வை சொல்கிறார்? வகை தெரிவான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரே, அப்படியென்றால் என்ன? இந்த நோட்டிபிகேஷன் சத்தத்தை கேட்கக்கூடாது என்று காதை மூடிக்கொள்வதா? அங்கேதான் வள்ளுவர் மிகப்பெரிய உளவியல் நிபுணராக வெளிப்படுகிறார். அவர் 5 அடக்குபவன் என்றோ அழிப்பவன் என்றோ சொல்லவே இல்லை. வகைதெறிதல் என்கிறார். வகைதெறிதல் என்றால் ஒரு விஷயத்தின் ஆணிவேரை புரிந்து கொள்வது, அதன் இயல்பை, அதன் வரம்பை, அது எப்படி வேலை செய்கிறது என்ற மெக்கானிசத்தை அறிந்து கொள்வது. நீங்கள் காதை மூடிக்கொள்வதோ கண்களை கட்டிக்கொள்வதோ வெறும் அடக்குமுறைதான்.
அதாவது ஒரு ஸ்ப்ரிங்கை எவ்வளவு நேரம் உங்களால அழுத்தி பிடித்துக் கொண்டிருக்க முடியும் என்பது போலவா? சரியாகச் சொன்னீர்கள். கையை எடுத்ததும் அது முன்பை விட வேகமாக துள்ளி எழும். அதுபோலத்தான் ஆசைகளையும் புலன்களையும் அடக்குவதும். ஆனால் புரிதல் என்பது வேறு. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போது ஒரு மேஜிக் ஷோ பார்க்கிறீங்க. மேஜிக் செய்பவர் ஒரு பெண்ணை இரண்டாக வெட்டுவது போல காட்டுகிறார். நீங்கள் பயப்படுகிறீர்கள். ஆனால் அந்த ட்ரிக் எப்படி செயல்படுகிறது என்று தெரிந்துவிட்டால் பயப்படுவீர்களா? மாட்டேன். அதை ஒரு கலையாக ரசிப்பேன். ஆனால் அதை பார்த்து எமோஷனலாக மாட்டேன். அதுதான் வகை தெரிதல். ஒரு நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்கும்போது இது என் காது என்ற புலன் வழியாக வரும் ஒரு சின்ன அதிர்வு என்று நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் அந்த சத்தம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தூண்டுதலுக்கும் நீங்கள் போனை எடுக்கும் செயலுக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி உருவாகும். இருங்கள், இங்கே நான் குறுக்கிட வேண்டும். ஒரு மிகப்பெரிய முரண்பாடு எனக்கு தோன்றுகிறது. என்ன முரண்பாடு? நான் நோட்டிஃபிகேஷனை புறக்கணிக்க பழகிவிட்டேன், சரி. ஆனால் இதே லாஜிக்கை மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்தினால் என்ன ஆகும்? எனக்கு பிடித்த பிரியாணியை சாப்பிடும்போது இது வெறும் சுவை என்ற டேட்டா என்று நினைத்தால் வாழ்க்கையில் ரசனை என்பதே போய்விடாதா? எல்லாவற்றையும் இயந்திரத்தனமாக பார்ப்பதுதான் இந்த தத்துவத்தின் நோக்கமா? இது மிகச் சிறப்பான கேள்வி. ஆன்மீகம் என்றாலே அது வாழ்க்கையை வெறுக்கச் செய்யும் ஒன்று என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. அப்படியா? பின் இதன் உண்மையான அர்த்தம் என்ன? இந்த அதிகாரத்தின் தலைப்பு நீத்தார் பெருமை. நீத்தார் என்பவர் யார்? அவர்கள் உணவை சுவைக்காதவர்களோ இசையை கேட்காதவர்களோ அல்ல. பிறகு எதை துறந்தவர்கள்? அந்த புலன் அனுபவங்கள் மீது தங்களுக்கு இருக்கும் பற்று மற்றும் அடையாளத்தை துறந்தவர்கள். ஒரு நல்ல உணவை சாப்பிடுகிறீர்கள், அதை ரசிக்கிறீர்கள், அது இயல்பு. ஆமா. ஆனால் இந்த உணவு கிடைக்காவிட்டால் என்னால் வாழவே முடியாது என்று உங்கள் மனம் துடிக்கிறதே, அதுதான் பற்று. ஓ, அந்த பற்று வரும்போது பிரியாணி என்ற உணவு எஜமானனாகவும் நீங்கள் அடிமையாகவும் மாறிவிடுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஒரு பாட்டை கேட்டு ரசிப்பது புலன்களின் வேலை. ஆனால் அந்த பாட்டு இல்லை என்றால் என் மனம் அமைதியாகாது என்று நம்புவது உங்களின் அறியாமை. அதாவது அனுபவிப்பதில் தவறில்லை, ஆனால் அந்த அனுபவத்தோடு நம்மை பிணைத்துக் கொள்வதில்தான் சிக்கல் என்கிறீர்கள். ஆமாம். இதை உளவியல் ரீதியாக எப்படி பார்ப்பது? என் மனம் ஏன் அந்த பற்றை உருவாக்குகிறது? இதைத்தான் புகழ்பெற்ற உளவியலாளர் விக்டர் பிராங்கல் மிக அழகாக விளக்குகிறார். நமது ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் மற்றும் நமது எதிர்வினைக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கிறது. ஒரு கேப் இருக்கிறது இல்லையா? ஆமாம். அந்த இடைவெளியில்தான் நமது சுதந்திரமே இருக்கிறது. ஒரு வாசனை வருகிறது, அது தூண்டுதல். அதை சாப்பிட வேண்டும் என்று நாம் எடுக்கும் முடிவு எதிர்வினை. இந்த இரண்டுக்கும் நடுவே இருக்கும் அந்த ஒரு சில நொடிகள் இருக்கிறதே, அங்கேதான் நமது ஈகோ அல்லது நான் என்ற அகங்காரம் விளையாடுகிறது என்று சொல்ல வருகிறீர்களா? மிகச்சரியாக சொன்னீர்கள். அந்த ஈகோ என்ற வார்த்தையை நாம் நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே ஈகோ என்றால் என்ன? நான் ரொம்ப பெரிய ஆள் என்ற தலைக்கணமா? இல்லை. உளவியலில் ஈகோ என்பது தலைக்கணம் அல்ல. அது ஒரு சுயபிம்பம். உங்களைப் பற்றி நீங்களே உருவாக்கி வைத்திருக்கும் ஒரு கதை. இந்த ஈகோவுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு தீனி தேவைப்படுகிறது. அது ஒரு நல்ல உணவாக இருக்கலாம், மற்றவர்களின் பாராட்டாக இருக்கலாம், அல்லது சோஷியல் மீடியாவில் கிடைக்கும் லைக்ஸாகவும் இருக்கலாம். இந்த 5 புலன்களும் டேட்டாவை கொண்டு வரும்போது ஈகோ அந்த டேட்டாவை தட்டி பறித்து இது எனக்கு வேண்டும் என்று ஒரு மாயையை உருவாக்குகிறது. அப்படியென்றால் புலன்கள் வெறும் தூதுவர்கள்தான். ஆனால் ஈகோ அந்த தூதர்களை எஜமானர்களாக மாற்றிவிடுகிறது. ஆமாம். வகை தெரிவான் என்பவன் அந்த ஈகோவை செயலிழக்கச் செய்பவன். என் நாக்கு சுவையை உணர்கிறது, அவ்வளவுதான். நான் அந்த சுவை அல்ல என்று தன்னை பிரித்து பார்க்கும் பக்குவம்தான் அது. இது கேட்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறது, ஆனால் செய்யும்போது எவ்வளவு கடினம் என்பது புரிகிறது. ஏனென்றால் நாம் அந்த இடைவெளியை உணர்வதே இல்லை. ஆமாம். கோபம் வந்தவுடன் கத்துகிறோம். ஆசை வந்தவுடன் அதை நோக்கி ஓடுகிறோம். அப்படியென்றால் அகங்காரம் கரைதல் என்பது ஏதோ இமயமலையில் தவமிருப்பவர்களுக்கு மட்டுமான விஷயம் இல்லை. அது நம் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக. இதை எப்படி நாம் செயல்படுத்துவது? எனக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் தேவை. நான் தினமும் அலுவலகம் செல்கிறேன். அங்கே நடக்கும் விஷயங்களில் இந்த வகை தெரிதல் என்பதை எப்படி பயன்படுத்துவது? இத ஒரு அன்றாட பிரச்சனையில் பொருத்தி பார்ப்போம். நீங்கள் அலுவலகத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் மேலதிகாரி உங்களுக்கு ஒரு கோபமான இமெயில் அனுப்புகிறார். அதை நீங்கள் படிக்கிறீர்கள். இப்போது என்ன நடக்கிறது என்று மூளையின் அடிப்படையில் பிரித்து பாருங்கள். என் கண்கள் அந்த வார்த்தைகளை பார்க்கின்றன. ஒளி என்ற புலன் வேலை செய்கிறது. ஆமாம். அந்த வார்த்தைகள் ஒளியாக உங்கள் மூளைக்குள் செல்கிறது.
உங்கள் மூளை அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. உடனே உங்கள் ஈகோ விழித்துக் கொள்கிறது. என்ன எப்படி அவர் அப்படி சொல்லலாம் என்று ஈகோ பயப்படுகிறது. ஓ, இந்த பயம் உடனடியாக உடலின் ரசாயனங்களை மாற்றுகிறது. அட்ரினலைன் சுரக்கிறது. இதயம் வேகமாக துடிக்கிறது. மூச்சுப் பரிமாற்றம் குறைகிறது. உடனே உங்கள் விரல்கள் கீபோர்டில் கோபமாக ஒரு பதிலை டைப் செய்ய துடிக்கின்றன. இது எல்லாம் சில வினாடிகளில் நடந்து முடிகிறது. இங்கு நீங்கள் புலன்களின் கையில் ஒரு பொம்மை. உங்கள் உலகம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அந்த இமெயில் அனுப்பியவர் என் உணர்ச்சிகளை ஹேக் செய்து விட்டார் என்று சொல்லலாம். 100% உண்மை. சரி, இப்போது நான் வகைத்தெரிவானாக இருந்தால் என்ன செய்வேன்? அந்த இமெயிலை பார்த்தவுடன் உங்கள் உடலுக்குள் நடக்கும் மாற்றங்களை நீங்கள் ஒரு பார்வையாளனாக நின்று கவனிப்பீர்கள். என் கண்கள் சில வார்த்தைகளை பார்த்தன. அது என் ஈகோவை தாக்கியதாக என் மூளை நினைக்கிறது என்று விலகி நின்று வேடிக்கை பார்ப்பீர்கள். அதாவது அந்த எமோஷனோடு சேர்ந்து நான் பயணிக்காமல் அதிலிருந்து என்னை துண்டித்துக் கொண்டு கவனிக்கிறேன். சரியாகச் சொன்னீர்கள். நீங்கள் அப்படி ஒரு நிமிடம் நிறுத்தி நிதானிக்கும்போது அந்த ஈகோவின் பிடி தளர்ந்து விடுகிறது. விழிப்புணர்வு வந்து விடுகிறது. நான் இந்த கோபம் அல்ல, என் உடலில் இப்போது கோபம் கடந்து செல்கிறது என்று நினைக்கும்போது அந்த உணர்ச்சி என்னை ஆட்டிப்படைக்க முடியாது. அதன் பிறகு நீங்கள் அமைதியாக சிந்திக்கத் தொடங்குவீர்கள். கோபமாக பதில் அனுப்புவதை தவிர்த்துவிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் நிதானமாக செய்வீர்கள். இப்போது சொல்லுங்கள், அந்த சூழ்நிலை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? முழுவதுமாக என் கட்டுப்பாட்டில்தான். ஏனென்றால் என் உள் உலகை நான் நிர்வகித்து விட்டேன். அதனால் வெளி உலகமும் என் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடுகிறது. ஆமாம். கட்ட உலகு என்ற வார்த்தையின் ஆழம் இப்போதுதான் என் மனதை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. உலகை ஆள்வது என்றால் படைகளை திரட்டிக் கொண்டு போவதல்ல. தனக்குள் நடக்கும் ரசாயன மாற்றங்களை, புலன்களின் தூண்டுதல்களை விழிப்புணர்வால் கட்டுப்படுத்துபவனே இந்த உலகை ஆளும் உண்மையான எஜமானன். இதைத்தான் புத்தர் விபாசனா தியானம் என்று சொல்லிக் கொடுத்தார். அதாவது உடலின் உணர்வுகளை வெறுமனே கவனிப்பது. ஆமா, நவீன தத்துவஞானியான எக்கார்ட் டோலே கூட நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் எண்ணங்களை கவனிக்கும் அந்த விழிப்புணர்வே நீங்கள் என்று சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் ஆணிவேர் இந்த 5 புலன்கள் தங்களுக்குள் உருவாக்கும் சலசலப்பை புரிந்து கொள்வதுதான். சத்தமடங்கும்போதுதான் அமைதி பிறக்கும் என்று சொல்வார்களே, அது இதுதானா? நிச்சயமாக. இந்த 5 புலன்களின் இரைச்சல் எப்போது உங்களுக்குள் முழுமையாக அடங்குகிறதோ அதுதான் உள்நிலை சரணடைதல். அந்த அமைதியில்தான் உங்களுக்கான உண்மையான ஆற்றல் வெளிப்படும். இதை நான் இன்னொரு கோணத்திலும் பார்க்க விரும்புகிறேன். நாம் தினமும் சந்திக்கும் மன அழுத்தம், பதற்றம் எல்லாமே இந்த ஐம்புலன்களின் ஓவர்லோடினால் வருவதுதானே? உண்மைதான். ஒரு பக்கம் டிராஃபிக் சத்தம், இன்னொரு பக்கம் போன்ல நோட்டிஃபிகேஷன். இந்த தொடர்ச்சியான தாக்குதலால் தான் நம் மூளை எப்போதுமே ஒருவித பதற்றத்திலேயே இருக்கிறது. இதை டிஜிட்டல் பெட்டிக் என்று சொல்கிறார்கள். நம் புலன்களுக்கு ஓய்வே கொடுப்பதில்லை. ஒரு காலத்தில் இருட்டினால் மனிதன் தூங்கச் சென்று விடுவான். பார்வை என்ற புலனுக்கு அங்கே ஓய்வு கிடைத்தது. ஆனால் இன்று இரவில் தூங்கும் முன் இருட்டறையில் கண்ணுக்கு மிக அருகில் ஒரு திரையை வைத்துக்கொண்டு ஒளியை மூளைக்குள் செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். இதுதான் வகை தெரியாத தன்மை. இந்த 5 ஜன்னல்களும் எப்போதுமே திறந்திருந்தால் வெளியில் அடிக்கும் புயல் வீட்டுக்குள் வந்து எல்லாவற்றையும் நாசமாக்கிவிடும். எந்த புலனை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வுதான் இன்றைய தலைமுறைக்கு தேவையானது. ரொம்ப பிராக்டிகலான ஒரு அட்வைஸ் இது. நாம் என்னதான் தத்துவங்களை பேசினாலும் அதை அன்றாட வாழ்வில் எப்படி செயற்படுத்துவது என்பதுதான் முக்கியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் நாளை காலையில் உங்கள் போன் அலாரம் அடிக்கும் போதோ அல்லது சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் செய்யும் போதோ ஒரு கணம் பாஸ் செய்து பாருங்கள். ஆமாம், என் கண்கள் எதை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றன, இது எனக்கு நிஜமாகவே பயனுள்ளதா என்ற கேள்வியை கேளுங்கள். அந்த ஒரு சிறிய கேள்வி உங்கள் மூளையின் பழைய சாஃப்ட்வேரை முறியடிச்சு உங்களுக்கு விழிப்புணர்வை தரும். அந்த விழிப்புணர்வு வந்துவிட்டால் பிறகு நீங்கள் எது செய்தாலும் அது சுதந்திரமான முடிவாக இருக்கும். உணவு உங்களை ஆசை காட்டாது, உங்கள் உடலின் தேவைக்காக நீங்கள் உண்பீர்கள். இதுதான் புலன்களை அடக்குவதற்கும் புலன்களின் வகை தெரிந்து அவற்றை கையாளுவதற்கும் உள்ள வித்தியாசம். இந்த வித்தையை கற்றுக்கொண்டவனின் காலடியில்தான் இந்த உலகம் இருக்கும் என்பதைத்தான் 2000 வருடங்களுக்கு முன்பே அந்த 2 வரிகளில் செதுக்கி வைத்துவிட்டு போயிருக்கிறார் திருவள்ளுவர். ஆமாம், மிகவும் ஆழமான உண்மை அது. இந்த உரையாடலின் மூலம் திருக்குறள் என்பது ஏதோ பள்ளிக்கூடத்தில் மதிப்பெண்ணுக்காக மனப்பாடம் செய்யும் வெறும் செய்யுள் இருவை. அது நம் மூளையின் கோடிங்கை மாற்றி எழுதும் ஒரு பவர்ஃபுல்லான சைக்கலாஜிக்கல் மேனுவல் என்பதை மிகத் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. கண்டிப்பாக
நமது புலன்கள் என்பவை வெளியுலகை நமக்கு காட்டும் ஜன்னல்கள் மட்டும்தான். அவை நம்மை ஆளும் எஜமானர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய விடுதலை. இந்த ஆழமான பயணத்தை முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு சிந்தனையை கொடுத்துவிட்டு செல்கிறோம். கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். நீங்கள் வெற்றி கொள்ள நினைக்கும், கட்டுப்படுத்த துடிக்கும் அல்லது நினைத்து பயப்படும் இந்த உலகம், அது உங்களுக்கு வெளியே எங்கோ இருக்கிறதா? அல்லது உங்கள் கண்கள் பார்க்கும் ஒலி, காதுகள் கேட்கும் ஓசை என இந்த 5 கேபிள்கள் வழியாக உங்கள் மூளைக்குள் நீங்களே உருவாக்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாய தோற்றம் மட்டும்தானா இந்த உலகம்? அடுத்த முறை உங்கள் கண்கள் எதையாவது பார்த்து மயங்கும் போதோ, காதுகள் எதையாவது கேட்டு ஆத்திரப்படும் போதோ, ஒரு நிமிடம் அமைதியாகி இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த மௌனத்தில் நீங்கள் தேடும் தெளிவு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும். ஆமாம். விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.